வணக்கம் நண்பர்களே. பொதுவாக நம்ம வீட்டிலேருந்து புறப்படும்போது பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணீர் பாட்டிலெல்லாம் நம்ம வெளியில் போகிறதில்ல. அது இப்படி கொண்டு போகிற தண்ணீர் நம்மளுக்கு பத்தாமல் போயிடும் சில சமயத்தில். அப்படி இந்த மாதிரி தண்ணீர் உங்களுக்கு பத்தாமல் போச்சுன்னா கவலையே படாதீங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எங்கெங்கே சிறுவாணி தண்ணீர் கிடைக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல்ல பெரியநாயக்கன் பாளையம், குன்னூர், காரமடை, ஊட்டி அது போகிற வழித்தடத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் காலனி பஸ் ஸ்டாப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் போனீங்கன்னா எப்பொழுதுமே சுத்தமான ஃப்ரெஷ்ஷான தண்ணீர் கிடைக்குங்க. அதே தொடர்ச்சியாக மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்தீங்கன்னா துடிலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வெள்ளக்கிணறுன்னு ஒரு பகுதி இருக்குதுங்க. எக்ஸாக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு நேரு முன்னாடி இருக்குதுங்க. அப்படியே நம்ம தொடர்ந்து வந்தோங்கன்னா உடையம்பாளையத்தில் இருக்கிற அஞ்சகம் நகர், அங்கே என்னென்னு பார்த்தீங்களா விசேஷம், 3 பைப் லைன் இருக்குதுங்க. அதாவது ஒவ்வொரு பைப் லைன் பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் இருக்குது 2 பைப் லைனுங்க. ஒரு பைப் லைன் மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 3 பைப் லைன் இருக்குதுங்க. இனி நம்ம பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து சிவானந்த காலனியில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல மாத்திரம் மிகப்பெரிய தண்ணீர் தேக்கம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த தண்ணியை ரொம்ப அருமையாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. மிக சுத்தமாக மிக அருமையாக இருக்கும். இப்போ வண்டி ஓட்டுநர்கள், வாகன ஓட்டுநர்கள், வண்டி ஓட்டுநர்கள் அனைவருமே இங்கே தண்ணி நிரப்பி போவாங்க. ஏன்னா இங்கே சரளமாக தண்ணி கிடைக்கும். இந்த பெருமை யாருக்கு சேருன்னு கேட்டிங்கன்னா வாட்டர் போர்டு கமிட்டி அவங்களுக்கு தான் சேரும். நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்டில் எங்கெங்கே தண்ணி கிடச்சதுன்னு பார்த்தோங்க. இப்போ நம்ம சக்தி ரோடு எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரோசன் மால் எங்கேன்னு கேட்டிங்கன்னா விநாயகபுரம் போகிறதுக்கு முன் தொடக்கத்திலே வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய வாட்டர் டேங்க், யாரும் பார்க்காத ஆளுகள் இருக்க மாட்டாங்க, பெரிய வாட்டர் டேங்க். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இஷ்டம் போல் தண்ணி, நல்ல குளுமையான சில்லுன்னு தண்ணி கிடைக்குங்க. இன்னும் அதே வழியாக தொடர்ந்து போனீங்கன்னா விளாங்குறிச்சி ரோட்டில் பார்த்தீங்கன்னா அதே பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சரளமாக தண்ணி கிடைக்கிற பைப் லைன் அங்கேயும் இருக்குதுங்க. அங்கேயும் நம்ம தேவையான தண்ணியை பிடித்து கொள்ளலாங்க. இதை தொடர்ந்து இதே சத்தியமங்கலம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா காப்பி கடை பஸ் ஸ்டாப் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பக்கத்தில் SNS காலேஜ் ஆர்ச் இருக்குதுங்க. அந்த வழியாக வந்தீங்கன்னா வழியாம்பாளையம் சொல்லி ஒரு பஸ் ஸ்டாப்புங்க. அது பக்கத்தில் தொடக்கப்பள்ளி ஒன்று இருக்குதுங்க. தொடக்கப்பள்ளி வாசப்படியிலேயே தண்ணீர் கிடைக்குங்க. இது தொடர்ந்துங்க குறும்பாளையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் டிஃப்ரெண்டில் அங்கே ரொம்ப குளுமையாக கிடைக்கிற தண்ணீர் கிடைக்குங்க. அங்கே பல பேர் தண்ணீர் பிடிப்பாங்க. அது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதின்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல நம்ம தண்ணி பருக்கலாங்க. மிக டேஸ்டியாக இருக்கும், அனுபவிச்சு பாருங்கள். இனி நம்ம பார்க்க போகிறது NH47 அவனாசி ரோடுங்க. அவனாசி ரோடில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தென்னம்பாளையம் பிரிவுக்கு முன்னாடி முதலிப்பாளையம் VIP நகர்லேயே இருக்குதுங்க. முதலிப்பாளையம்க்கு அடுத்ததுங்க தென்னம்பாளையத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் போனீங்கன்னா அங்கே குளுமையான தண்ணீர் கிடைக்குங்க. இனி பார்த்தீங்கன்னா பீளமேடு புது பாலத்துக்கு அருகில் கிரியம்மன் கோயில் வீதிங்க. அங்கே பார்த்தீங்கன்னா காலங்காலமாக இந்த நல்ல தண்ணீர் இங்கே கிடச்சிட்டு இருக்குதுங்க. பீளமேட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனீங்கன்னா கருணாநிதி நகருங்க. ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஏரியாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணீருக்கு பஞ்சமே கிடையாதுங்க. எந்நேரமும் எப்போ போனீங்கன்னாலும் உங்களுக்கு நல்ல சௌகாரியமாக நீங்கள் தண்ணி பிடிக்கலாங்க. இனி நம்ம பார்க்க போகிறது திருச்சி ரோடுங்க. திருச்சி ரோட்டில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சூலூருக்கு முன்னாடி ராவுத்தர் பிரிவிலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனீங்கன்னா அங்கே தண்ணி கிடைக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துக்கு முன்னாடி பிரிவிலிருந்து போனீங்கன்னா சௌரிபாளையத்திலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே 2 தண்ணீர் பைப்புகள் இருக்குதுங்கன்னா அங்கே ரொம்ப சௌகரியமாக உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும். அதே சௌரிபாளையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா அங்கே ஒரு கல்லறை இருக்குதுங்க. அந்த கல்லறைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்துட்டுருக்குங்க. நம்மளுக்கு எங்கேயுமே தண்ணி பஞ்சமெல்லாம் கிடையாதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா உலக பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயில் இருக்குதுங்க. அந்த விநாயகர் கோயிலுக்கு அருகில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. அங்கே எப்பொழுதுமே சர்வசாதாரணமாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்க. அதை நம்ம ரொம்ப நல்ல முறையில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான ஏரியா பொள்ளாச்சி ரோட்டில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்துடுங்க சுந்தராபுரம் பஸ் ஸ்டாப்பில் அபிராமி ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க. சுந்தராபுரத்துலேருந்து போத்தனூருங்க ஒரு 2 கிலோமீட்டர் தான். அங்கே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த போத்தனூர் பஸ் ஸ்டாண்ட் அருகில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க. அதுக்கு அருகிலேயே இருக்குதுங்க. அந்த சுந்தராபுரம் வழியவே நீங்கள் தொடர்ந்து போனீங்கன்னா மதுக்கரை மார்க்கெட்டு பஸ் ஸ்டாப் வருங்க. அந்த பஸ் ஸ்டாப்புக்கு மிக அருகிலேயே இருக்குதுங்க.
இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா டவுனால் இருக்கிற தாமஸ் வீதி, எல்லாருக்கும் தெரிந்த வீதிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 தண்ணி பைப் லைன் இருக்குதுங்க. அங்கே சௌகாரியமாக தண்ணி கிடைக்குதுங்க. இனி நம்ம பார்க்க போகிறது சிறுவாணி ரோடுங்க. சிறுவாணி ரோடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலேயே செல்வபுரங்கிற ஒரு ஏரியாங்க. அந்த இடத்துல இப்போ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே தண்ணி கிடைக்குங்க. இன்னும் பேரூர் தாண்டி பச்சாபாளையம், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே குடிநீர் நீர் கிடைக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வழியை தொடர்ந்து தண்ணீர் பந்தல்ங்கிற பஸ் ஸ்டாப்புங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் ரோடு ஓரத்துலேயே தண்ணீர் கிடைக்குங்க. ஆலந்துறை பஸ் ஸ்டாண்டுக்கு 200 மீட்டருக்கு முன்னாடி பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஒன்று இருக்குதுங்க. அங்கே நல்ல வசதியாக தண்ணி கிடைக்குதுங்க. அங்கே பிடிச்சு குடிக்கலாங்க. இனி அடுத்தது பார்த்திங்கன்னா காருண்யாக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரங்கமல் பஸ் ஸ்டாண்டு இருக்குதுங்க. இந்த இடத்துல எல்லா கிளைமேட்டிலையும், எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும், எல்லா நாட்களையும் ரொம்ப அற்புதமாக தண்ணி கிடச்சிட்டே இருக்கிற ஒரு இடங்க. உலகத்திலேயே 2 இடத்துல தானுங்க மிக சுத்தமான தண்ணீர் கிடைக்கிது. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று நயாரா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்தியாவை சார்ந்த, அதுவும் நம்ம தமிழ்நாடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூரில் சிறுவாணி வாட்டர் மிக சுவையானது, ரொம்ப அற்புதமானது. அதில் எல்லாமே இயற்கை பொருட்கள் அடங்கிய ஒரு அற்புதமான நீருங்க. அது நம்ம பெருமைக்குரியதுங்க. நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு முறையாவது பருகியதை சந்தோஷப்படுவோம். முழுக்க பார்த்திங்கன்னா இந்த வீடியோட நோக்கமே மக்கள் எல்லாத்துக்கும் போய் இதை சேரணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் உங்கள் கோவிட் டியூனிலிருந்து ஆசிஃப் இஸ்மாயில்.